வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களும் சற்று நேரத்தில் செல்ல உள்ளனர். அவர்களது பயணம் எப்படி இருந்திருக்கும், அவர்கள் பயணிக்கும் டிராகன் விண்கலத்தின் சிறப்பம்சங்கள் என்னென்ன என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி சென்றிருக்கிறார். பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைய 4 கட்டங்களை கடக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டமாக என்னென்னவென பார்க்கலாம். முதல் கட்டம், புளோரிடா மாகாணத்தில் இருந்து ஃபெல்கான் 9 ராக்கெட் விண்ணை நோக்கி புறப்படுது. நிமிடத்திலிருந்து 2.5 நிமிடங்கள் வரை இந்த ராக்கெட் செல்லக்கூடிய அந்த முதல் தருணத்தில் தான் ராக்கெட்டினுடைய பாகம் கீழே விழும். இதைத்தான் முதல் கட்டம் என்பார்கள். இந்த முதல் கட்டம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. இரண்டாவது கட்டம் என்பது 8 நிமிடங்களில் இரண்டாவது பாகம் வெற்றிகரமாக கீழே விழுந்தது. மூன்றாவது கட்டம், ராக்கெட்டிலிருந்து முன்பகுதியில் இருக்கக்கூடிய டிராகன் விண்கலம் செப்பரேட்டாக பிரிந்து பூமியை தனிச்சையாக சுற்ற தொடங்கும் அந்த தருணம். இந்த 3 கட்டங்களும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிற நிலையில் 4வது கட்டம் முக்கியமான கட்டம், சவால் நிறைந்த ஒரு கட்டம். அதுதான் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு டிராகன் விண்கலம் இணையக்கூடிய அந்த முக்கிய தருணம். ஜூன் 26ஆம் தேதி இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது. சரி, டிராகன் விண்கலம் என்ன, இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். டிராகன் விண்கலத்தை பொறுத்தவரை பூமியை ஒரு மணி நேரத்திற்கு 27,000 கிலோமீட்டர் என்கிற வேகத்தில் சுற்றி வருது. அப்படி பார்த்தோம்னா கடந்த 28 மணி நேரத்தில் ஒட்டு மொத்தமாக 18லிருந்து 19 முறை பூமியை சுற்றும் என சொல்லப்படுது. ஒரு மணி நேரத்திற்கு பூமியை 3/4 சுற்றும் அளவிற்கு வேகமாக பூமியினுடைய அச்சை பற்றி கொண்டு சுற்றி கொண்டே இருக்கிறது. இதனுடைய உயரம் 8.1 மீட்டர், இதனுடைய அகலம் 4 மீட்டர். மொத்தமாக 12,000 கிலோ எடை கொண்ட டிராகன் விண்கலத்தில் 4 பேர் முதல் 7 பேர் வரை அமரக்கூடிய வகையில் வசதி இருக்கிறது. ஆனால் தற்போது செயல்படுத்தக்கூடிய இந்த ஆக்சியம் 4 திட்டத்தில் 4 வீரர்கள் பயணிக்கிறார்கள். அதற்கு ஏற்றார் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரி, விண்வெளி வீரர்கள் செல்ல உள்ள சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பற்றி பார்க்க போகிறோம். 2000ஆவது ஆண்டில் 5 நாடுகள் இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த சர்வதேச ஆய்வு மையத்தில் தொடர்ச்சியாக அறிவியல் ஆய்வு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கடந்த 25 வருடங்களாக வீரர்கள் எப்போதும் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். சுனிதா வில்லியம்ஸ் கூட அங்கு பல நேரம் விண்வெளி பயணங்களில் செலவிட்டு இருக்கிறார். இந்நிலையில்தான் தற்போது சுபான்ஷு சுக்லா செல்ல உள்ள சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம், இதோட நீளம் 109 மீட்டர், அகலம் 73 மீட்டர். ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோட சைஸ் நீளம் இருக்கும். ஒரு ஏர்பஸ் 350 ஃப்ளைட்டோட லென்த் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விண்வெளி அரங்கமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு இணையக்கூடிய அந்த டாக்கிங் அப்படிங்கிற நிகழ்வு தான் ரொம்ப சவால் நிறைந்தது என்பதனால் பூமியிலிருந்தும் சரி விண்வெளியிலிருந்தும் சரி தொடர் கண்காணிப்பு மற்றும் ஆய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.